ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் குழம்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்துக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் பூரி, பரோட்டா, தோசை, இட்லி, வெஜ் ரைஸ் இது மாதிரிலாம் தேங்காய் பால் சாதம் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிடும்போது இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையலில் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. 5-6 கிராம்பு, 2 பட்டை, ஒரு அன்னாச்சி பூ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 3 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்து கொடுத்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு சேர்த்து ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கேன். இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து ஒரு 2 செகண்ட் நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வடை போய் எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்தது எந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு வெங்காயத்தை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் சேர்த்து எந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் வதக்கி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 2 பழுத்த தக்காளியை நல்லா பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க. தக்காளி உள்ளே சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தக்காளி சட்டுன்னு வேகணும்னா நீங்கள் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி தக்காளியை ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தக்காளி எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு அனுசரித்து மிளகாத்தூள் சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. மசாலாவோட ஒரு பச்சை வடையெல்லாம் போய் நல்லா வதங்கி வரும். அதுவும் எண்ணெயிலேயே வதக்கும் போது நல்லா வதங்கி வரும். கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, மசாலா எந்த அளவுக்கு நல்லா பச்சை வடை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. 2 கிலோ சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூளும் போட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போ இந்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கோங்க. நீங்கள் சிக்கன் செய்யும்போது எப்பயுமே ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஊற வச்சுருந்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமலே மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மசாலாவோட சிக்கனை வேக விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கனில் தண்ணி எதுவும் சேர்க்கலை, ஆனால் எந்த அளவுக்கு நல்லா தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு எதாவது கம்மியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி சிக்கனை நல்லா சாஃப்டாக வேக விடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து குழம்பு எந்த அளவுக்கு நல்லா கிரேவி எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு லாஸ்ட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட வாசனை அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட மல்லித்தழை இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, சேர்த்து கொடுத்து இறக்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் சூடான சாதத்தோட பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சிக்கன் வாங்கினா மறக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.